கொழுந்தனாருக்கு வந்து பிறந்த நாள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக கேக் வெட்டுறாங்க. ரெடி ஆகிட்டு இருந்தேன். என் பையனை தான் சுத்தமாக சமாளிக்கவே முடியல. அப்புறம் எப்படியோன்னு சமாளித்து தலை சீவிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிட்டேன். இடையில எனக்கு ஐஸ் வச்சுட்டே இருக்கிறான். அம்மா நீ அழகாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு சிரிப்பு தான் வருது அவன் சொல்கிறது பேசுகிறது நடவடிக்கையில் பார்க்குறப்ப. நானும் வந்துட்டு சிம்பிளாக போனி டெயில் மட்டும் போட்டு ஐலைனர் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு ரெடி ஆகிட்டேன். ஆனால் எனக்கு ஃபேஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் பொடுகு வந்து எனக்கு ரொம்ப நிறையா இருக்குது. ஏதாச்சும் டிப்ஸ் இருந்துச்சா கமெண்ட்ஸில் போட்டு போங்க. என் கொழுந்தனார் வீட்டுக்கு போய் பார்த்தா என் தங்கச்சி வந்து சூப்பராக பலூன்லேயே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தா. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிரியாணிக்கு வந்து பூண்டு வெங்காயம் எல்லாம் உளிச்சிட்டு அப்படியே கதை பேசிகிட்டே இருந்தால் என்ன பேசுகிறேன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அது வந்து பர்சனல். நாங்கள் சேர்ந்தாவே என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறேன்னே தெரியாது. எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ முடிஞ்சிடும். அவ்வளோ ஃபன்னாக போயிட்டு இருந்தது. ஒரு ஆள் இப்போவே பலூனு பிச்சு ஆடிட்டு இருக்குது. இன்றைக்கி நான் என்ன கதி ஆக போகிறேன்னு எனக்கே தெரியல.